வணக்கம். மீண்டும் ஒரு திரைவிமர்சனத்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற படம் பரிமளா அண்ட் கம்பெனி. பரிமளா அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா 1980s முந்தானி முடிச்சுன்னு ஒரு வெற்றி படம் வந்தது. அதில் அறிமுகமானவங்க ஊர்வசி. அந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் பேர் பரிமளா. இப்போ அந்த படத்தில் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஒருவேளை அதனால தான் அந்த படத்தை பரிமளா அண்ட் கம்பெனின்னு வச்சுருக்காங்களா அப்படின்னு படத்தை போய் பார்த்தா பரிமளான்ற பேர் ஜெயராமோட பேர். ஏன் அவருக்கு அப்படி ஒரு பெண் பெயர் வைக்கப்பட்டது பெருசாக டீட்டெயில் இருக்கா அப்படி ஒன்றும் படத்தில் இருக்கிற மாதிரி தெரில. ஒரு ரைட், ஓகே, நல்ல பேர் தான். படத்தில் நல்ல ஸ்டாக் கேஸ்டிங். அந்த போஸ்டரில் பார்த்தாலே தெரியும். ஜெயராம், ஊர்வசி, அவங்க ரெண்டு பொண்ணுங்க, சஞ்சனா லப்பர் பந்தில் நடித்த ஹீரோயின், அவங்க சிஸ்டர் வராங்க, புதுசாக இருக்கிறாங்க, அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. ஜெயராமோட உறவினர்களாக வர பக்ஸ் கேரக்டர் சிங்கப்பள்ளி சார் கூட நடிச்சிருக்கிறாரு, அருமையாக இருக்குது. இவங்க தங்கியிருக்க வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் யோகி பாபு. படத்தில் முக்கியமான வில்லன் கேரக்டர் சாண்டி. இது ஒரு க்ரைம் ஸ்டோரினால் விசாரிக்க வர இன்ஸ்பெக்டர் நம்மளு மிஸ்கின். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், வைட்லி அக்செப்டட் கேரக்டர்ஸ் இவங்கலாம், ஆர்டிஸ்ட் இவங்களை வச்சுட்டு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் படமாக தான் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் போகிறோம். பட் என்டையர் ஸ்க்ரீன் பிளே இவங்க எதை மனசில் வச்சு எடுத்துருக்கிறாங்கன்னா, பாபநாசம், திருசியம் போன்ற படங்களை ஒரு ஸ்கூப் பண்ணி படம் கிண்டல் பண்ணி எடுக்கலாம்ன்ற மாதிரி தான் எடுத்துருக்கிறாங்க. அதனால் நிறையா அங்கங்கே டார்க் ஹியூமர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. பட் பெருசாக நிறைய இடங்கள் அது ஒர்க் அவுட் ஆகல, ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது. படத்தில் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் கொண்டு வர முடியும்? ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலி, 2 பொண்ணுங்க, அப்பா அம்மா. இவங்க 4 பேருக்கு காமனாக ஒரு எதிரி சாண்டி மாஸ்டர். அவர் மேலே கோவத்தில் 4 பேருமே டிசைட் பண்ணுறாங்க, நம்ம நிம்மதியாக இருக்கனா இவனை நம்ம போட்டு தரலாம் தான் உண்டுன்னு. அவன் அடுத்த நாளே எப்படியோ கொலையாயிடுறான். கையெல்லாம் வெட்டப்பட்ட நிலையில் கடற்கரை ஓரமாக பாடி இருக்குது. இப்போ அங்கேருந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மிஸ்கின் ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த போலீஸ் எவ்வளோ அதை இம்பாக்ட்ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ, இந்த ஃபேமிலிக்கு என்னைக்கு ஒரு ஆபத்து நெருங்குதோ அதை வச்சு தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கிரியேட் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி. பட் மிஸ்கின் சரியாக விசாரிக்கிறாரா? அவரை சுற்றி ரொம்ப பக்கத்துலேயே ஆதாரங்கள்லாம் இருக்குது, ஆனால் அவர் நெருங்காமல் சாப்பிட்டுட்டே தான் இருக்கிற படம் பூரா. இதுவே நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷனாக தான் இருக்குது. ஆனால் அவர் ஏன் சரியாக விசாரிக்கல, ஏன் இவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிற குறைய தான் படத்துடைய கதையும் அவர் மேலே வைக்கிது. படத்தில் அவர் கீழே வேலை செய்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, சார் ரொம்ப லெத்தாரிச்சிக்காக இருக்காரு, சரியாக விசாரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. நம்ம வைக்கிற அதே கம்ப்ளைண்ட் தான் கதையும் வைக்கிது. கடைசியில் அவர் ஏன் அப்படி லெத்தாரிச்சிக்கான்னு இருக்குன்னு ஒரு 5 நிமிஷமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் மிஸ்கின் பாவம் உடஞ்சு அழுது நடிச்சிருக்கா. அப்படி மனுஷன் இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் எப்பயுமே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக தான் இருப்பார். இந்த படத்தில் உடஞ்சு அழுகிறார் மனுஷன் அவர் குடும்பத்துக்காக. அப்படி பார்க்கும்போது உண்மையிலே அவருடைய நடிப்பு திறன் வெளியே வரும்போது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆனால் அந்த 5 நிமிட ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிற கருத்தும் செய்தியும் வேறு, இந்த படத்தை நெகட்டிவ் போகிற திரைக்கதை கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். இந்த ஒரு 5 நிமிட இம்பேக்ட்ஃபுல் காட்சிக்காக ஒரு 2 மணி நேரம் தேட்டரில் உட்கார்றது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, பாண்டியராஜ் பாவம் நல்ல நல்ல படங்களை கொடுத்தவர், சின்ன பசங்களை வச்சு பயங்கர இம்பேக்டான படங்கள்லாம் கொடுத்தவர். மெரினாவாகட்டும், பசங்க பார்ட் 1 பார்ட் 2, வம்சம், கார்த்தி, சிவகார்த்திகேயன், இவங்களாம் வச்சு நல்ல படங்களை கொடுத்தவர். எதுக்காக இந்த ஜானரை சூஸ் பண்ணான்னு தெரில. இந்த படம் அவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னாக்கா அவருடைய படத்தை உதாரணமாக சொல்லலாம். அதனாலே அவரை கொஞ்சம் பாவன் மன்னிச்சு விட்டு இந்த படத்துக்கு போயிடலாம். ரெண்டாவது, இந்த படம் ஒரு பார்டரில் பாஸ் பண்ண படம், அவ்வளோதான், ஃபெயில்லாம் ஆகலை. அதனால் இது ஒரு ஒதுக்கி வைக்க வேண்டிய படம் இல்லை. இந்த படத்தை போய் பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய படமும் இல்லை. கண்டிப்பாக ஒரு பரவாயில்லை ரகத்தில் உள்ள படம் தான். அதுக்காவது பார்க்கலாம். அது நாம் பாண்டியராஜ் கொடுக்குற ஒரு மன்னிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.